Taste the Daily. மக்கள் நலனில் சிறிதும் அக்கறையில்லாத விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து திருச்சி மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் ஜூலை 3ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தலைமையிலும் மாநகராட்சி முன்னாள் துணை மேயர் ஜே சீனிவாசன் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர்கள், மண்டல செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம். அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் ராஜ் சத்தியன் தலைமையில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்தில் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் செயல்பாடுகள் மற்றும் சட்டமன்ற தேர்தல் களப்பணிகள் குறித்து ஆலோசனை. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்ட 11 வயது சிறுவன் உயிரிழந்த பரிதாபம். சிறுவனின் தாய் மற்றும் சகோதரிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் மக்கள் அச்சம். தீவலூர் கிராமத்தில் மேலும் பலருக்கு மஞ்சள் காமாலை அறிகுறி இருப்பதால் மருத்துவ முகாம் நடத்தாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு மக்கள் கண்டனம். முதல்வருக்கு இணையாக போட்டோஷூட் நடத்தும் விளம்பர வெறியர் மாசுவின் சுகாதாரத்துறை கோமா நிலைக்கு சென்றுவிட்டதா என மக்கள் கேள்வி. சென்னை ஐஐடி வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை நடந்த விவகாரத்தை விசாரிக்கும் தேசிய மகளிர் ஆணையம் மாணவி பாலியல் தொல்லைக்கு ஆளான விவகாரத்தில் நியாயமான விசாரணை நடத்த தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு மருத்துவ உதவிகள் வழங்கவும் தேசிய மகளிர் ஆணையம் அறிவுறுத்தல். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த முன்னாள் காதலன் பிடிபட்டார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி சிறுமிகள் முதல் பல்கலைக்கழக மாணவிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு பலியாவதை தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு திமுக ஆட்சி தோல்வியடைந்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு குடிநீர் விநியோகிப்பாளர் பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி காலமானதை அடுத்து வால்பாறை தொகுதி காலியானதாக அறிவிப்பு. வால்பாறை தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவிப்பு. நாகை மாவட்டம் ஒரத்தூர் அருகே 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு கூலி தொழிலாளி பாலியல் தொல்லை தந்த கொடூரம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பள்ளி மாணவிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லா அவலம். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபயிற்சி மேற்கொண்ட பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த 40 வயதுடைய நபர் சிக்கினார். தலைநகர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் தினந்தோறும் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. பெண்கள் குறித்து அவதூறு பேச்சு எதிரொலியாக நடிகர் பைல்வான் ரங்கநாதன் மீது கோவை வழக்கறிஞர்கள் மாநகர போலீஸ் கமிஷனரிடம் புகார். பைல்வான் ரங்கநாதனின் பேச்சு பெண்களுக்கு எதிராக தவறான பார்வையை உருவாக்குகிறது என்றும் அவரது வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் இருந்து நீக்கப்பட்டு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகாரில் கோரிக்கை. சென்னை தாம்பரத்தில் காருக்குள் இருந்து ஓட்டுநர் சடலமாக மீட்பு. மது போதையில் காருக்குள் தூங்கியதாக கூறப்படும் நிலையில் எப்படி உயிரிழந்தார் என்று மக்கள் சந்தேகம். தாம்பரம் மகளிர் காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்க வந்த பெண்ணை பெண் காவலர்கள் முன்னிலையிலேயே மிரட்டிய நபர் சிக்கினார். ஸ்டாலினின் மாடல் ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் காவல் நிலையம் சென்றே மிரட்டும் அளவிற்கு துணிச்சல் வந்துவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே அரசு கல்லூரி மாணவர்களை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை போதைப் பொருட்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருவதால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பெண்களிடமிருந்து 4 கிலோ கஞ்சா பறிமுதல்.
கோவையில் தங்கு தடையின்றி கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைக்கும் நிலையில் காவல்துறை என்ன செய்கிறது என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்திகிரியில் 1 கிலோ 250 கிராம் கஞ்சாவுடன் காரில் சுற்றி திரிந்த மூவர் சிக்கினர். ஸ்டாலினின் ஆட்சியில் கஞ்சா, மெத்தபெட்டமைன் போன்ற போதைப் பொருட்கள் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்கும் நோக்கில் படுஜோராக விற்பனை செய்யப்படுவதாக புகார். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை பெழுகல் அருகே முன்விரோதத்தில் டிரைவரை கத்தியால் தாக்கிய 3 பேர் கொண்ட கும்பல். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் கத்தி குத்து கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக புகார். ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகே மனைவி மற்றும் குழந்தையை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய நபர் பிடிபட்டார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் வேதனை. கோவை மாவட்டம் கனியூர் சுங்கச்சாவடி அருகே 24 டன் கடத்தல் ரேஷன் அரிசி கைப்பற்றப்பட்ட நிலையில் 3 பேர் சிக்கினர். ஏழை எளிய மக்களுக்கு விநியோகிக்கப்படும் அரிசி கடத்தப்படுவதை தடுக்காமல் அலட்சியம் காட்டும் ஸ்டாலின் மாடல் அரசு. திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூர் அருகே போலீஸ் பிடிக்க முயன்ற போது காரில் தப்பிச் சென்ற பிரபல ரவுடி அழகு ராஜாவை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைப்பு. கொள்ளை வழக்குகளில் தொடர்புடைய அழகு ராஜாவை இத்தனை நாட்களாக ஏன் கைது செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள், இதுதான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் லட்சணமா முதல்வரே என கேள்வி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 6 பேரை திருமணம் செய்து 6 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், தங்க நகை, வெள்ளி பொருட்களை சுருட்டிய கல்யாண ராணி மீது புகார். ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை மீதான பயம் துளி கூட இல்லாததால் துணிந்து அரங்கேறும் மோசடிகளால் மக்கள் பாதிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பிடிபட்டது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கலராக போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதால் சீரழிந்து வரும் இளைய சமுதாயம். சென்னை ஐஐடி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர் அமைப்பினர் கைது செய்து போலீசார் அராஜகம். ஸ்டாலின் அரசு மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவில்லை என கூறி ஸ்டாலின் அரசிற்கு எதிராக ஆவேசமாக முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு அரசின் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதுகலை சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க முடியாமல் மாணவர்கள் தவிப்பு. கல்லூரி கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ள இணையதள டொமைன்களின் குழப்பத்தால் மாணவர்களின் கல்வி வாய்ப்புகள் பாதிக்கப்படும் அவலம். சமூக ஊடகங்களில் செய்தி வாசிப்பாளர்களின் படங்களுடன் ஆபாச பேச்சு வீடியோக்களை பரப்பி வரும் கும்பல் குறித்து காவல்துறைக்கு தெரிந்தும் கண்டுகொள்ளாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு. பெண்களுக்கு எதிரான எந்த குற்றங்களையும் தடுக்காமல் எப்போதுமே விளம்பர மோகத்தில் இருப்பதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் கேள்வி. சென்னை ராயபுரத்தில் உரிமையாளர்கள் மாடுகளை கட்ட மறுப்பதால் 1,30 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மாட்டு தொழுவம் வெறிச்சோடி நாய்களுக்கு ஓய்வறையான அவலம். எந்த திட்டங்களையும் தரமின்றி அரைகுறையாக அமைத்து மக்களின் வரி பணத்தை வீணாக்குவதே விடிய அரசின் வேலை என மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கோவில் இடத்தில் ஊராட்சி அலுவலகம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அப்பகுதி மக்கள் தர்ணா. மக்களின் நியாயமான கோரிக்கைக்கு செவி சாய்க்காமல் சுட்டு விடுவேன் என மக்களை மிரட்டிய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் மீது ஸ்டாலின் மாடல் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் வலியுறுத்தல். மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை எட்ட உள்ளதால் காவிரியில் 50,000 முதல் 75,000 வரை கன அடி நீர் உபரி நீர் திறக்க இருப்பதாக தகவல். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவிரி கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே தனியார் பள்ளியில் மரம் முறிந்து விழுந்ததில் 11ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. பள்ளி நிர்வாகம் மற்றும் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் பள்ளிக் கல்வித்துறையின் அலட்சியமே காரணம் என பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கொட்டு மேல் கொட்டு வாங்கும் ஸ்டாலினின் திராவிட மாடல் அரசு. சிறுபான்மை கல்வி நிறுவனத்தில் உருது ஆசிரியர் நியமன ஒப்புதல் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்த ஸ்டாலின் அரசுக்கு ரூபாய் 1 லட்சம் அபராதம் விதித்த சென்னை உயர்நீதிமன்றம். ஈரோடு அம்மாப்பேட்டை சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிக்க இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்படுவதாக அதிமுக எம்எல்ஏ கருப்பண்ணன் தொடர்ந்த வழக்கில் ஆணை.
ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் கையில் பயங்கர ஆயுதங்களுடன் ரீல்ஸ் வீடியோ பதிவேற்றிய 2 இளைஞர்கள் சிக்கினர். ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையின் மீது பயமில்லாததே இளைஞர்கள் தடமாற காரணம் என பொதுமக்கள் விமர்சனம். தேனி அள்ளி நகரம் நகராட்சி வருவாய் ஆய்வாளர் ராமசாமியை சாதி பெயரை சொல்லி திட்டியதாக திமுக நகர செயலாளர் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. ஆளுங்கட்சி என்ற திமிரில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்ற நினைப்பில் திமுகவினர் இதுபோன்ற அட்டூழியங்களில் ஈடுபடுவதாக மக்கள் விமர்சனம். தொடக்க கல்வித்துறையில் கலந்தாய்வுக்கு முன்பே நிர்வாக ரீதியில் பணியிட மாற்றம் வழங்கப்படுவதை எதிர்த்து திண்டுக்கல்லில் ஆசிரியர்கள் காத்திருப்பு போராட்டம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு மாணவர்களின் கல்வி பசியை போக்கும் தங்களை தொடர்ந்து வஞ்சிப்பதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. கோடை மழையால் பாதிக்கப்பட்ட வாழை, வெற்றிலை, பருத்தி மற்றும் நெல் போன்ற பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டுமென தஞ்சை மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தல். நானும் டெல்டாக்காரன்தான் என்று வெற்று விளம்பரம் செய்து வரும் ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை தேவைக்கு கூட மனு அளிக்க வேண்டியுள்ளதாக விவசாயிகள் வேதனை. திருப்பூரில் விளைநிலங்கள் வழியாக எண்ணெய் குழாய்கள் அமைப்பதை நிறுத்த வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தல். விவசாய நிலங்கள் வழியாக குழாய் பதிப்பதை நிறுத்தவில்லை என்றால் உயிரை மாய்த்துக் கொள்வோம் என விவசாயிகள் எச்சரிக்கை. சென்னை ராமபுரத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 2.6 ஏக்கர் அரசு நிலத்தை கோயில் நிலம் என கூறி திமுக கவுன்சிலர்கள் அபகரிக்க முயல்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மாவட்ட நிர்வாகம் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு உடன்பிறப்புகள் கையில் சிக்கியிருக்கும் நிலத்தை மீட்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். அமெரிக்காவிலிருந்து அதிக விளைச்சல் தரும் விதைகளை கொண்டு வந்து தமிழக விவசாயிகளுக்கு வழங்க உள்ளதாக விவசாயிகளை வஞ்சிக்கும் விடிய அமைச்சர் அறிவித்திருப்பதால் விவசாயிகள் அதிருப்தி. உள்ளூர் விதைகளால் ஏற்பட்ட நஷ்டத்திற்கே இழப்பீடு தர திறன் இல்லாமல் ஏமாற்றும் ஸ்டாலின் அரசு வெளிநாட்டு விதைகளை கொண்டு வரப்போகிறோம் என வெற்று விளம்பரம் தேடுவதாக விமர்சனம். மதுரை மாநகராட்சியில் வரி வசூலில் முறைகேடு செய்யப்பட்டு சுமார் 200 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய விவகாரத்தில் 5 அரசு ஊழியர்கள் சிக்கினர். மக்களின் வரிப்பணத்தை சூறையாடிய இந்த விவகாரத்தில் உண்மையான குற்றவாளிகளை வெளிக்கொண்டு வராமல் மூடி மறைப்பதுதான் உள்ளாட்சியின் நல்லாட்சியா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. கோவை அருகே நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த சிறுவனை தெருநாய் கடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாநகராட்சி நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே கடன் வசூலில் ஈடுபட்ட தனியார் நிதி நிறுவன பெண் ஊழியர் மீது தாக்குதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு சிறிதும் பாதுகாப்பு இல்லை என்பது மேலும் மேலும் நிரூபணமாகி வரும் அவலம். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே போட்டி போட்டுக்கொண்டு சத்து மாத்திரைகளை உட்கொண்ட பள்ளி மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. அலட்சியத்துடன் செயல்படும் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை மாணவர்களின் உயிரோடு விளையாடுவதாக புகார். புதுக்கோட்டையில் 3 மாதத்திற்கு பிறகும் குறை தீர்க்கும் கூட்டத்தை நடத்தாமல் ஸ்டாலின் மாடல் அரசு அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக மீனவர்கள் குற்றச்சாட்டு. அடிப்படை வசதிகள், நலத்திட்ட கோரிக்கைகள் குறித்து பேச காலதாமதமின்றி கூட்டத்தை நடத்த வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்தல். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே விடியா திமுக அரசு முறையாக குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளாததால் தனது சொந்த செலவில் குடிமராமத்து பணி மேற்கொண்ட விவசாயிகள் நானும் டெல்டாக்காரன் தான் என மார்த்தட்டிக் கொள்ளும் ஸ்டாலின் விவசாயிகளுக்கு என்று எந்த திட்டங்களையும் நிறைவேற்றுவதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. குறைந்தபட்ச ஆதார விலையை விட குறைவாக பருத்தி விலை போனதாகவும் அதிகாரிகள் வியாபாரிகளுக்கு சாதகமாக நடப்பதாகவும் கூறி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் விவசாயிகள் சாலை மறியல். விவசாயிகளுக்கு எதிராக செயல்படும் அதிகாரிகள் மீது ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பருத்தி விவசாயிகள் வலியுறுத்தல். தஞ்சாவூரில் பட்டியலின மக்கள் குடியிருப்புகளை அகற்றுவதை கண்டித்து 2வது நாளாக மக்கள் உள்ளிருப்பு போராட்டம். பட்டியலின மக்களை ஸ்டாலினின் மாடல் அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
தமிழ்நாட்டில் இன்று 8 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு மேல் வெயில் கொளுத்தியதால் மக்கள் கடும் அவதி. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை வேளச்சேரியில் உள்ள ரான் இந்தியா நிறுவனத்திற்கு சொந்தமான 3.5 ஏக்கர் நிலம் 361 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்ய உள்ளதாக தகவல். இந்த நிலம் முக்கிய வணிக பகுதியில் உள்ளது என்பதால் ரியல் எஸ்டேட் சந்தையில் அது குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என கணிப்பு. பள்ளி மாணவர்களுக்கு வாரம் ஒருமுறை மாம்பழச்சாறு பாக்கெட் வழங்கும் திட்டத்தை அமல்படுத்த விடியா அரசுக்கு தருமபுரி மாவட்ட மா விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை. விளம்பரமே தாரக மந்திரமாக கொண்டுள்ள ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் மீதெல்லாம் அக்கறை வருமா என மக்கள் கேள்வி. மின் பயன்பாடு மற்றும் மின் கட்டண விவரங்களை அட்டையில் எழுதி தருவதற்கு பதிலாக மொபைல் போன் செயலி மூலம் அனுப்பலாம். மின் கட்டணங்களை UPI அல்லது செயலி மூலம் செலுத்தலாம் எனவும் அறிவுறுத்தல். சென்னை தேனாம்பேட்டையில் போலி கால் சென்டர் மூலம் கும்பல் ஒன்று கோடிக்கணக்கில் பலரிடம் பணத்தை சுருட்டிய நிலையில் புகாருக்கு பின்னர் விழித்துக் கொள்வது போல் நடித்த சைபர் கிரைம் போலீசார். ஸ்டாலின் ஆட்சியில் சைபர் குற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இவையெல்லாம் அரசுக்கு தெரியாமல் அரங்கேறுகிறதா அல்லது அவர்களது துணையோடு அரங்கேறுகிறதா என மக்களுக்கு சந்தேகம். பொதுமக்களை பாதிக்காத வகையில் ரயில் கட்டணம் படிப்படியாக உயரும். மத்திய அரசு அறிவிப்பு. நெல்லை ஆசிரியர் காலனி பகுதியில் சொகுசு காரில் வந்த கொள்ளையர்கள் அடுத்தடுத்து 2 வீடுகளின் பூட்டை உடைத்து 12 சவரன் தங்க நகை, பணம் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலினின் நிர்வாக திறனற்ற ஆட்சியில் காவல்துறை ரோந்து பணியில் ஈடுபடாததால் கொள்ளையர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடந்த 6 ஆண்டுகளாக ஒரு தேர்தலில் கூட போட்டியிடாத தமிழகத்தைச் சேர்ந்த 24 கட்சிகளுக்கு நோட்டீஸ். தேர்தலில் போட்டியிடாதது குறித்து உரிய விளக்கத்தை சம்பந்தப்பட்ட கட்சிகள் 1 மாதத்திற்குள் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவு. ஒடிசா மாநிலம் பூரி ஜெகநாதர் கோயிலில் நடைபெற்ற தேரோட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 600க்கும் மேற்பட்டோர் காயம். தேரோட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 8 பேருக்கு தீவிர சிகிச்சை. மும்பையிலிருந்து பாங்காங்கிற்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தின் இடதுபுற இறக்கையில் சிக்கிய வைக்கோல். 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு வைக்கோல் அகற்றப்பட்ட பின்னர் தாமதமாக புறப்பட்ட விமானம். சர்வதேச ஈட்டி எறிதல் போட்டியை பார்க்க தமிழக ரசிகரின் பயண செலவை ஏற்ற நீரஜ் சோப்ரா. சர்வதேச ஈட்டி எறிதல் போட்டி பெங்களூருவில் ஜூலை 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தமிழக ரசிகருக்கு அழைப்பு விடுத்தார் நீரஜ்.